இஸ்லாமியர் நலனில் அக்கறையுடன் செயல்படும் ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என அரக்கோணத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி பெருமிதம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் அக்கட்சியின் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் நவாஸ் அகமது மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அசாருதீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளர்களாக கழக அமைப்புச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோஹரி மற்றும் எதிர்க்கட்சி துணைகோராடவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி பேசுகையில், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ரமலான் நோன்பின் காலத்திலே மக்களுக்கு நோன்பு கஞ்சிக்காக சுமார் 142 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தவர் என்றும், மேலும் சந்தனக்கூடு விழாவிற்காக விலையில்லா சந்தனக்கட்டைகளை வழங்கியவர் நமது புரட்சித் தலைவி அம்மா என்று கூறினார். ஹஜ் பயணத்திற்காக மத்திய அரசு மானியத்தை நிறுத்திவிட்டாலும் மாநில அரசு சார்பில் நான் உங்களுக்கு மானியம் வழங்குகிறேன் என ரூபாய் 10 கோடியை ஒதுக்கியவர் நமது எடப்பாடியார் என்றும் தெரிவித்த அவர், எப்போதும் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய ஒரே இயக்கம் நமது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஷியாம்குமார், மாநில வர்த்தக அணிபிரிவு மான்மல், மாவட்ட சார்பணி செயலாளர்கள், நகர செயலாளர் பாண்டுரங்கன், மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.